பாட்டிமா வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கங்க. நிகிதா சரி, ஆர்த்தி எடுக்கலாம். ஏமா காரியக்கார பொண்ணுங்களா, என்ன பண்ண போறீங்க ரெண்டு பேரும்? பார்த்தா தெரியலையா? எங்க வீட்டு மருமகளுக்கு நானும் என் பொண்ணும் சேர்ந்து ஆர்த்தி எடுக்க போறோம். இப்படி ரெண்டு பேரா ஆரத்தி எடுக்க போறீங்களே, முன்ன பின்ன ஆரத்தி எடுத்திருக்கீங்களா இல்லையா? என்ன பாட்டி விட்டா ஓவரா பேசிட்டே போற? அவ்வளவு அக்கறை இருந்தா நீயே வந்து ஆர்த்தி எடுக்க வேண்டியதானே? நான் எதுக்குடி எடுக்கணும்? இங்க ஆரத்தி எடுக்க தகுதியான ஒரு ஆளு செவ்வந்தி மட்டும்தான். பாட்டி உனக்கு என்ன மூளைகளை குழம்பி போச்சா? புருஷனை இழந்த செவந்தி எப்படி ஆர்த்தி எடுக்க முடியும்? ஐயோ, பூரணி என்ன பேசுறேன்னு தெரிஞ்சா பேசுற? ஏங்க பூரணி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? புதுசா தாலி கட்டிக்க போற ஒரு பொண்ணுக்கு தாலி அறுத்த ஒரு பொண்ணு ஆரத்தி எப்படிங்க எடுக்க முடியும்? அப்படி எடுத்தாலும் அது நல்லாவா இருக்கும்? அது என்ன செவ்வந்திக்கு தெரியாதா என்ன? நான் எடுக்கணும்னு இல்ல, வேற யாராவது சுமங்கலி எடுக்கட்டுமே. முதல்ல ஆர்த்தி எடுத்து நிகிதாவை உள்ள அழைச்சிட்டு போலாம். ஆரத்தி எடுக்க நல்ல மனசு இருந்தா போதும், வேற எந்த சாஸ்திர சம்பிரதாயமும் பார்க்க தேவையில்லை. என்ன பாட்டி பேசுற நீ? உனக்கு என்ன மண்டை கிண்ட குழம்பி போயிடுச்சா? உனக்கு வேண்டியவங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசுவியா? பூரணி போதும், கொஞ்சம் நிறுத்துறியா? சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்காத. இப்ப செவ்வந்தி வந்து நான் தான் ஆர்த்தி எடுப்பேன்னு உங்க யார்ட்டையாவது கேட்டுக்கிட்டாங்களா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். அவங்க ஆர்த்தி எடுக்கிறேன்னு யார்ட்டையாவது கேட்டாங்களா? இல்ல இல்ல. அதுக்கப்புறமா ஏன் இப்படி பேசுறீங்க? உங்க மனசுல இருக்கிற எல்லாத்தையும் அடுத்தவங்க மேல கொட்டிக்கிட்டு இருக்காதீங்க, புரியுதா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதையே பேசிட்டு இருக்க போறீங்க? இத பாருங்க, ஒருத்தர் நல்லா வாழணும்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவங்க நல்லவங்க தான். அப்படி நினைக்கிற மனசும் சரி, ரொம்ப நல்ல மனசு. அந்த விதத்துல நம்ம எல்லார் மனசை விடவும் செவ்வந்தி மனசு ஒரு படி மேலதான். செவ்வந்தி ஆர்த்தி எடுக்கிறதால எந்த கெடுதலும் நடந்துராது. இன்னும் சொல்லணும்னா நல்ல விஷயம் தான் நடக்கும். அங்கிள் சொல்றது சரிதான், நீங்களே வந்து எடுங்க. வேண்டாம். கல்யாண பொண்ணே சொல்லிட்டா, அதுக்கப்புறமும் என்ன? செவந்தி நீங்க ஆர்த்தி எடுங்க. வேண்டாம் சார், எனக்கு அந்த கொடுப்பனை இல்ல. மேடம் இருக்காங்க, பூர்ணி இருக்கா, இதோ எங்க அத்தை நிறைஞ்ச சுமங்கலி, இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல. இவங்க கையால ஆசீர்வாதம் வாங்கறது தான் புதுசா வாழ்க்கை தொடங்க போற இவங்களுக்கு நல்லது. என்னங்க செவந்தி, நீங்க மத்தவங்க பேசுற மாதிரியே நீங்களும் பேசுறீங்க. தயவு செஞ்சு நீங்களே எடுங்க. இல்ல சார், வேண்டாம். செவந்தி ஏமா யோசிக்கிற? சத்ரபதி தம்பி தான் சொல்லுதில்ல, போய் ஆரத்தி எடு. செவந்தை, நீங்க தான் எனக்கு ஆரத்தி எடுக்கணும், ப்ளீஸ். என்ன செவந்தி மறுபடியும் யோசிக்கிறீங்க? பையனை பெத்த அப்பன்னா நான் சொல்றேன், கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அவ சொல்றா. அதுக்கப்புறமா என்ன யோசனை? தயவு செஞ்சு நீங்க வந்து ஆர்த்தி எடுங்க. வந்து எடுங்க. ஏய் தட்ட கொடு. பத்தவை. செவந்தி எடுங்க. நிக்கிதா வாங்க.
ஏ பூரணி, என்ன பாத்துக்கிட்டு நிக்கிற? ஆரத்தி தட்டை வாங்கிட்டு போய் வெளியில ஊத்திட்டு வா. ஓ தள்ளி போங்க. சரி சரி ரகு, நீங்க எல்லாரையும் கூட்டிட்டு உள்ள போங்க. சரிங்க சார். வாங்க உள்ள போங்க. போங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பூரணி செவந்தியை என்ன பேச்சு பேசிட்டா பாத்தீங்களா? இவ்வளவு அவமானப்படுத்தணும்னு திட்டம் போட்டேதான் அப்படி பேசியிருக்கா. நம்ம பூர்ணிய திருத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஆனா அவகிட்ட இன்னமும் கோவமும் வஞ்சமும் கூடிக்கிட்டே தான் போகுது. அவ அண்ணி அப்படி சொன்னதுக்கு அப்படியே கண்ணா பின்னா அடிச்சு வெளுத்துறணும் போலதான் இருந்தது சிந்து. நாம ஒரு பிளான்ல வந்திருக்கோம். என் கோவத்தால அதுல ஏதோ சொதப்பல் வந்துடக்கூடாதுன்னு தான் என்னை கட்டுப்படுத்திக்கிட்டு அமைதியா இருந்துட்டேன். உன் பொண்டாட்டிக்கு கொழுப்பு கூடி போச்சுடா. அதனாலதான் செவ்வந்திய பத்தி அந்த பூரணிங்கிறவ அப்படியெல்லாம் பேசுறா. கொஞ்சம் கூட இங்கீதம் தெரியாம புருஷனை சாக கொடுத்தவன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்படி பேசின நாக்க இழுத்து வச்சு சூடு வச்சிருந்தா சரியா இருந்திருக்கும். என் வயித்துல அப்படி ஒரு விஷக்கிருமி பிறந்து செவந்திய எப்பவும் காயப்படுத்திக்கிட்டே இருக்கு. இப்படி ஒருத்திய மகளா பெத்ததை நினைச்சாலே மனசுக்கு வேதனையா இருக்கு. அவ அப்படி பேசினதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் செவந்தி. ஐயோ என்னம்மா நீங்க என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? பூர்ணியை பத்தி தெரிஞ்ச விஷயம் தானேம்மா. அவ அப்படிதான் பேசுவா. அதான் சத்ரபதி சார்ல இருந்து எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்கல்ல, எனக்கு அது போதும். பூர்ணி பேசினதெல்லாம் நான் அவ்வளவு பெருசா எடுத்துக்கிறது இல்ல. என்னோட பயமெல்லாம் நிக்கிதாவோட அப்பா இன்னும் வரலையேன்னு பூர்ணி கேட்டுருவாளும் தான். நல்லவேளை அவ அப்படி எதுவும் கேட்கல. அது வரைக்கும் எனக்கு நிம்மதி. அது சரி செவந்தி, நிகிதாவோட அப்பா யாருன்னு பூர்ணி இப்ப கேட்கல சரி. ஆனா அடுத்து முகூர்த்த நேரம் நெருங்குறப்ப சத்ரபதி சார்ல இருந்து எல்லாரும் பொண்ணோட அப்பா எங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? நிச்சயம் கேட்கதான் செய்வாங்க மாமா. நிக்கிதாவோட அப்பாவை நடிக்கிறதுக்கு நாங்க ஒருத்தர் ஏஜென்ட் மூலமா ஏற்பாடு பண்ணிருக்கோம்.